Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். விடு நிலம் இருந்தாலும் உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக்கொள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:11 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான வார்த்தை இந்த காலவெளியிலே நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை ஒருவனும் பற்றி கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஏசாயா 26:3 பாருங்களேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, மகளே, நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உறுதியாய் பற்றிக்கொள் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை, கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெட்கப்பட்டு போக விடாதபடி, கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போய் விடாதபடி கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோசுவா 23:8 பாருங்கள். இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளிலே ஒன்று, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே அவருடைய வருகையிலே வெட்கப்பட்டு போய்விடாதபடி தன்னுடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டுமானால் ஒரு விசுவாசி எதையெல்லாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ரோம திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆலோசனை, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்கட்டும், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு, நீங்கள் நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்கட்டும், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை, நீங்கள் நன்மையை பற்றி கொள்ளுங்கள், தீமையை உதறிவிடுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15 பாருங்கள். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள்,
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உள்ளத்துல இருக்க வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்களில் ஒன்று, ஒருவனும் உங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி நீங்கள் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய வருகிறவர்களுடைய தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. யோசுவா தன்னுடைய சகோதரர்களுக்கு, துரோகம் இழைத்த சகோதரர்களுக்கு அதைத்தான் சொன்னார். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதம். சங்கீதம் 34:14 பாருங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய நீங்கள் பழகிக் கொள்வீர்களானால் கர்த்தருடைய அற்புதமான கிருபை உங்களோடு கொண்டிருக்கும். உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் தீமை செய்து செய்து ஒரு காலகட்டத்தில் ஓய்ந்து போவார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் துரத்தி 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 ஈசாக்கை துரத்தினார்கள். காரணம், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு துரத்தினாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தீமையை வெறுத்து நன்மை மட்டும் எதிரிகளுக்கு கூட செய்தார். ஒரு காலகட்டத்தில் ஆதியாகமம் 26, 28, 29 ஆகிய வசனத்தில் நிச்சயமாய் கர்த்தருமோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோ, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று தீமை செய்கிறவர்கள் அவர்களே ஓய்ந்து போய்விட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை பழி வாங்க வேண்டும், உங்களை கீழே தள்ளணும்னு முயற்சி பண்ணி 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 ஒரு காலகட்டத்தில் எதிரிகள் சோர்ந்து போய் விடுவார்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நன்மையை பற்றி கொள்ளுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசுவாசி பற்றி கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், எபிரேயர் 12:28 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளட்டும். நாம் கிருபையை பற்றி கொள்வோம், பற்றி கொள்வோம். ஒரு விசுவாசி பற்றி கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள். முதலாவது காரியத்தை சொன்ன, நன்மையை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, கிருபையை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். யோவான் 1:16 சொல்கிறது, கிருபை மேலே கிருபை பெற்றிருக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். கிருபை மேல கிருபை வேணும்னா தாழ்மை மேல தாழ்மை நமக்கு வேணும். ஆமென். எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகமான கிருபையை அளிப்பார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் அடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையை பெருக செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். எத்தனை அற்புதம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எத்தனை அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யம் அதை அளவிட முடியாதது. எபேசியர் 1:8 பாருங்கள். அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எத்தனை நிச்சயத்தோடு பவுல் சொல்றார். கிருபையை பற்றி கொள்ளுங்கள், கிருபையை பற்றி கொள்ளுங்கள், தாழ்த்துங்கள், தாழ்மையாயிருங்கள். கணவனிடத்துல கூட 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 பேசி கொண்டிருக்காதீர்கள், பதில் சொல்லி கொண்டிருக்காதீர்கள், தாழ்த்துங்கள். கணவர் எரிச்சலாய் கோபமாய் இருக்கும் பொழுது தாழ்த்துங்கள். மனைவி கோபமாய் இருக்கும் பொழுது உங்களை தாழ்த்துங்கள். மனைவியை கண்ணா பின்னா என்று அடித்து கொடுமைப்படுத்துகிற நபராக இருப்பீர்களானால் மனம் திரும்புங்கள். பெற்றோர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்காதீர்கள், உங்களை தாழ்த்துங்கள்.
தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. மூன்றாவது, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே பற்றி கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாயிருப்பாய். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். என்னுடைய செய்தியின் மூன்றாவது தலைப்பு, ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை பற்றி கொள்ள வேண்டுமாம்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கை பண்ணுகிறாரே. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நன்மையை பற்றி கொண்டிரு, கிருபையை பற்றி கொண்டிரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 1 தீமோத்தேயு 6:19 பாருங்கள். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று பவுல் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:12 பாருங்கள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. 1 தீமோத்தேயு 6:10 அதை சொல்றார். சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தாங்களை உருவப்படுத்திக் கொள்கிறார்கள். நீயோ விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஒரு நாள் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த மனிதனாக இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களில் ஒரு நியாய சாஸ்திரி வாலிபன் வந்து அவரிடத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு வேண்டுதலை சொன்னான். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், வேத வசனம் எல்லாவற்றையும் நீ கை கொண்டிருக்கிறாயே. அவன் சொன்னான், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எல்லாவற்றையும் நான் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொன்னாரா, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உனக்குள்ளதையெல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஆனால் அவன் மிகுந்த ஐஸ்வர்யமானாய் இருந்தபடியால் துக்கத்தோடு போய் விட்டானாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நீயோ நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பற்றி கொள்ள வேண்டிய காரியம், நன்மையை பற்றிக்கொள், கிருபையை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய விசேஷித்த கரம் கூட இருப்பதாக. நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்ற ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ அனுகிரகம் இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382117257 மற்றும் 9381111727.